டேக் அ ஸ்பேஸ். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்களா இருந்தால் அந்த ஸ்பேஸ் உங்களுடையது. அந்த ஸ்பேஸில் நீங்கள் அந்த முழு ஸ்பேஸையும் உரிமை எடுத்த மாதிரி இருக்கணும். சரியா? ஒரு ரிலாக்ஸான ஒரு பொஸ்டர் ஒன்று உங்கள்கிட்ட தெரியணும். ஒரு ஸ்ட்ரிங்கிங்காக இல்லாட்டி ரொம்ப குனிஞ்சி இல்லாட்டி நோஞ்சா மாதிரி இருந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸ்ட்ரைட்டாக நிற்க படிச்சுக்கணும். 8வது விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரம் உங்களுக்கு டக்குன்னு கேப்ஸ் வரும்ல, கொஞ்சம் இடம் விட்டுட்டீங்க, ஏதோ ஒன்று மறந்துட்டீங்க, அப்படியா இருந்தால் பேனிக் ஆகாதீங்க. அது ஒரு நல்ல விஷயம். இன்னும் கான்ஃபிடென்ஸ் கூடும் உங்களுக்கு. கேப் விட்டு காமாக பேசிக்கிட்டு போங்க. சைலன்ஸான கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப பலமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால் கேப்பை பற்றி பொருட்படுத்தவே தேவையில்லை. அதே மாதிரி தான் நம்ம பாவிக்கிற வாசனை திரவியங்கள் இருக்குல்ல, அதை கண்ட மாதிரி யாரும் அணுக முடியாத மாதிரி கிட்ட வர முடியாத மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து தாங்க முடியாமல் இருக்கும். ஸோ நல்ல காமான, நல்ல அருமையான, எல்லாருக்கும் விரும்பக்கூடிய வாசமாக தேர்ந்தெடுங்க. அதில் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய ஒரு சுத்தம் வெளிப்படும். நம்ம வந்து ஒரு க்ளீனான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அது போய் சேரும், அந்த மெசேஜ் ஒன்று. அப்போ நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க. சென்ட், நம்ம பாவிக்கிற சென்ட் வந்து ஒரு இன்விசிபிளான, அதாவது பார்வைக்கு தெரியாத ஒரு அட்ராக்ஷனை கொண்டு கொடுக்கும். 10வது விஷயம் என்னென்னா, ரியாக்ட் பண்ண வேணாம், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகிற நேரம் நம்ம அங்கே போயிட்டு சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தால் ரிசல்ட்ஸ் எல்லாம் லேட்டாக தாங்க வரும். நீங்கள் எதிர்பார்க்குறது எதுவுமே உங்களுக்கு உடனே. நீங்கள் 11வது விஷயம் என்னென்னா, டெல் ஸ்டோரிஸ். ரைட்? நீங்கள் ஏதாவது ஒன்று பேச ட்ரை பண்ணும் பொழுது முடிஞ்சளவு உதாரணங்கள், கதைகள், அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள். என்னென்னா, நம்ம சும்மாவே பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தால் ரொம்ப போரிங்காக இருக்கும். கதைகள் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் இமோஷனலான விஷயமெல்லாம் அதிலேருந்து வெளியே வரும். அப்போ அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எல்லோரும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. 12வது விஷயம், எனர்ஜி ரொம்ப உயரத்தில் இருக்கிற நேரம், ஹையாக இருக்கிற டைமில் பார்த்து அந்த இடத்துல இருந்து போயிருங்க. ஓவர் ஸ்டே பண்ணாதீங்க. எல்லாம் முட்டிஞ்சு கழுவி தொட்டச்சு முட்டிக்க வரை அங்கே இருந்தீங்களா இருந்தால் உங்களுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடும். சரியாக உங்களுடைய எனர்ஜி ஹையாக இருக்கிற டைமில் போனீங்கன்னா நீங்கள் திரும்ப எப்போ வருவீங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். எந்த இடத்துல போனாலும் அது ஒரு நல்ல ஒரு ஜென்டில் டைப் ஒன்று உங்களுக்கு கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயம் தான், யாரும் உங்களை மறக்க மாட்டாங்க. அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது இல்லை, உங்களுடைய ப்ரெசன்ஸை உறுதி செய்கிறது. அப்படி இல்லாட்டி அப்படியே முத்திரை குத்திட்டு வாரது. அதை நல்லா ஞாபகம் வச்சு. அட்ராக்ஷன் இஸ் நாட் லவுட், இட்ஸ் காம் கான்ஃபிடென்ஸ். முழு வீடியோவையும் பார்க்கிறது என்றால் கீழே உள்ள லிங்கை அழுத்துங்கள்.